வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஜாப் எங்கேருந்து அப்படின்னா ஹெக்ஸாவேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இருந்தால் சரியா. இது வந்து என்ன ரோல் அப்படின்னா சேட் சப்போர்ட் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான். எந்த லொக்கேஷனில் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னா சென்னை லொக்கேஷனில். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷர் கிராஜுவேட்டாக இருந்தாலே ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வரைக்கும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் சரியா. வேறு என்ன அப்படின்னா வேறு எலிஜிபிலிட்டி அவ்வளோதான் கைஸ். இங்கிலீஷ் கொஞ்சம் பேசவும் எழுதவும் தெரியணும். அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் வந்து சேட் ப்ராசஸுக்கு முக்கியம். ஸோ அது வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து இதுக்கு ஃப்ரெஷர் கிராஜுவேட் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். வேறு எந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸே கிடையாது சரியா. நான் வந்து அப்ளை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் வந்து ஹெக்ஸாவேர் டெக்னாலஜி ரெக்குயர்மெண்ட் ஹையரிங் எனி கிராஜுவேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இதில் வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரியா. இதில் பாருங்கள் எப்பப்போ அப்படின்னா இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரியா. 11th ஜூன்லேருந்து 14th ஜூன் வரையும் வந்து 9:30 AM - 3 PM வரையும் வந்து வாக்கின் ட்ரைவ் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து 2 காப்பி எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று வந்து அதுவும் 2 காப்பி வந்து எடுத்துகிட்டு போங்க சரியா. நீங்கள் வந்து இந்த டைமிங்குள்ளே வந்து போகணும். வாக்கின் டேட் டைமிங்ஸ் 13th May to except Sunday. இது ஆக்சுவலாக ஆல்ரெடி வந்துட்டு மே மந்த்லேயும் வந்து ஓப்பனிங்ஸ் இருந்துச்சு சரியா. ஓகேவா. இப்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இவங்க ரம்யா இருக்காங்களே, அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே. இவங்களுக்கு வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த 2 காப்பீஸ் ஆஃப் ரெஸ்யூம், 2 காப்பீஸ் ஆஃப் யுவர் கவர்மெண்ட் ஐடி கார்டு, எந்த ஐடி கார்டு வேணாலும், எக்ஸாம்பிள் ஆதார் அட்டை, அப்புறம் அது இல்லைனா எப்படி வேறு பேன் கார்டு, அது மாதிரி எது வேணாலும். மோஸ்ட்டாக வந்து பேன் கார்ட்ஸ் வந்து எந்த இடத்துக்கும் வந்து கொடுக்காதீங்க சரியா. அப்புறம் இதுக்கு வந்து பல்க் ஹையரிங் கிடையாது. ஒரு 15 ஓப்பனிங்ஸ், அதாவது நிறைய ஓப்பனிங்ஸ் தான் சரியா. 50 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் சரியா. லேண்ட்மார்க் வந்து எங்கே அப்படின்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஓகேவா. அந்த பள்ளிக்கரணையில் காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு போங்க. சேலரி வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 14,416 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா. அவ்வளோதான் கைஸ். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இப்படி கொடுத்துட்டு கொஞ்சம் ஏற்றுவாங்க சரியா. அவ்வளோதான். இதில் ரவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும், அப்புறம் ஆப்ரேஷன் ரவுண்ட், மீன்ஸ் ஏதாவது சும்மா ஒரு சேட் ப்ராசஸ் வந்து சும்மா கொடுத்து அதில் சும்மா டைப் பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் முடிச்சுட்டா ஓகே சரியா. டைப்பிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஓகே, அவ்வளோதான். அப்படி இல்லை அந்த ரம்யா வந்து காண்டாக்ட் பண்ணி எடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இன்னும் வந்து டூ மெம்பர்ஸோட நம்பர்ஸ் இருக்குது சரியா. ரம்யா அப்புறம் அவங்க இல்லாமல் விவேக் அப்படின்னு 2 பர்சன்ஸ் இது இருக்குது. நீங்கள் வந்து அவங்களையும் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அப்புறமேட்டுக்கு நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து கூட உங்களுக்கு கால் பண்ணி என்ன இதில் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டுக்கலாம் சரியா. அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களையும் வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போங்க ஓகேவா. அவங்களையும் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.